ஃப்ளைட்டில் வந்து பேராஷூட் இல்லையாமே? எங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களே எங்களை வந்து அந்த மாதிரி மிஸ்ட்ரீட் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணதில்லை. அதிகமாக சோஷியல் மீடியாவோ இல்லை வெளியில் இருக்க ஆட்கள் தான் வந்து இவ கேபின் க்ரூ தானே, இவக்கிட்ட இப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படி பேசலாம், அவங்க தான் வெளில அட்வான்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அது எப்படி ஒருத்தங்களுக்கு சைல்ட் பர்த் எனக்கு அது புரியல. ஏன்னா 10 மாதம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சா எப்படி ஒருத்தங்க ஃப்ளைட்ல வருவாங்க? So we are risking our life to make sure you are safe. இருந்தாங்க என்னோட பிசினஸ் கார்டு வச்சுக்கோங்க சொல்லுவாங்க. நம்ம என்ன குட் வே நினைப்போம். இல்லைன்னா பார்த்தா ஹார்ட்டெல்லாம் இருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஃப்ளைட் விச் ஐ டோன்ட் எவர் வாண்ட் டு டூ அப்படின்னா டெல்லி கோவா டெல்லி சொல்வேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஃப்ளைட்டில் போகணும்னு ஆசைப்பட்ட ஒரு டயத்துல இருந்து போயிட்டுருக்கோன்னா இல்லை இன்னும் போகாமல் இருக்கோன்னா வாட் எவர் இட் இஸ், இந்த ஏர் ஹோஸ்டஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபீல்டு வந்து நம்ம எல்லாரையுமே வந்து எக்ஸைட் பண்ணும். ஏன்னா வந்து என்ன நிறைய கண்ட்ரீஸ்க்கு போகிறாங்க, பறந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்லாம் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 2 ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும், எதனால இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணுறாங்க, வேறு யாராவது ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும்னா எப்படி ஆக முடியும், எவ்வளோ சம்பாதிக்க முடியும், எவ்வளோ நாள் ஏர் ஹோஸ்டஸாக ஒருத்தங்க இருக்க முடியும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம 2 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் அண்ட் எவ்வளோ வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, எங்கே ஒர்க் பண்ணீங்கன்னு? என்னோட நேம் வீணா. நான் 6 இயர்ஸாக ஃப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஸ்பைஸ் ஜெட் அண்ட் ஏர் கோஸ்டா 2 ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்பைஸ் ஜெட் அண்ட் ஏர் கோஸ்டா இஸ் நோ மோர் ஷட் டவுன். பட் அதுக்கப்புறம் ஸ்பைஸ் ஜெட்டில் ஒர்க் பண்ணேன். ஓகே, நீங்கள்? என் பேர் ரேஷ்மா. ஐ ஸ்டார்டட் வித் ஜெட் ஏர்வேஸ். அதுக்கப்புறம் ஜெட் ஏர்வேஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணேன். நடுவில் கோவிட் டைமில் ஐ வாஸ் அன் இன்ஸ்ட்ரக்டர் இன் ஏவியேஷன் இன்ஸ்டியூட்டில். ஓகே, ஒரு 1.5 years ஐ வாஸ் டீச்சிங். அதுக்கப்புறம் திருப்பி ஜாயின் பண்ணிட்டு இப்போ ஃப்ளைங்கில் இருக்கு. ஏர் ஹோஸ்டஸ் ஆர் கேபின் க்ரூ அப்படிங்கிற ஒரு டேர்ம் சொல்கிறப்போ ஹவு மச் கேன் சம்ஒன் ஸ்டார்ட், எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் ஸ்டார்டிங்கில்? they can start at 40,000 ஸ்டார்ட் பண்ணுவாங்க per month இன்க்ளூடிங் அலவன்சஸ். 40 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 40 1 year கழிச்சு எப்படி ஜம்ப்லாம் எப்படி இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் ஆகும்? எங்களுக்கு மினிமம் 3 years 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நெக்ஸ்ட் அடுத்த ப்ரொமோஷன் அப்ளை பண்ண முடியும். ஒன் திங் இஸ் ஏர்லைன் டு ஏர்லைன் என்னன்னா, இப்போ ஒரு சில ஏர்லைன் வந்து அதிகமாக உடனே தே வாண்ட் டு ப்ரோமோட் பீப்பிள் அஸ் சீஃப் கேபின் க்ரூ அந்த மாதிரினா டக்குன்னு ப்ரோமோட் பண்ணி அவங்களுக்கு சேலரி ஹைக்கும் கிடச்சும். நார்மல் க்ரூவாக இருந்துட்டு ஒரு 1.5 18 months 2-3 yearsக்குள்ளே அவங்க ப்ரோமோட் பண்ணிடுவாங்க லீட் கேபின் க்ரூ. ஓகே, ஸோ ஒரு 5 years கழிச்சு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்? சும்மா ஒரு நம்பர் அப்ராக்ஸாக சொன்னீங்கன்னா 1 lakh கிட்ட பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐடி கம்பெனியோட ஒரு கரியர் பார்த்து தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ. ஏன் வந்து why did you choose to be a cabin crew or air hostess? எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பைலட் ஆகணும்னு ரொம்ப ஆசை பர்சனலி. ஓகே, ஸோ பட் ஐ குட் நாட் அஃபோர்ட் தட் மச் யூ நோ பிகாஸ் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ அவ்வளோ என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாதனால சரி அட்லீஸ்ட் ஒரு க்ரூவாவது ஆகணும். ஃப்ளைட்டில் என்ன தான் அப்படி நடக்குது, என்ன தான் பண்ணுறாங்க, அப்படி கண்ட்ரியாக போகிறாங்களே அப்படின்னு ஒரு சின்ன அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ ஐ வாண்டட் டு பிகம் அட்லீஸ்ட் an air hostess which I gave interview and got selected. So that's why I am here. ஓகே, நான் வளர்ந்ததெல்லாம் துபாயில் தான். ஸோ வெக்கேஷனுக்கு ஊருக்கு வரும்போது லைக் ஹேர் ஹோஸ்டஸ். நீங்கள் கேரளா கரெக்டா? அது டிப்பிக்கலாக கேரளான்னு சொன்னால் எல்லாரும் துபாய் கிளம்பி. ஆக்சுவலாக ஒரு விஷயம் தெரியுமா, நான் வந்து துபாய் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து நிறைய மலையாளம் வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டேன். தென் ஒரு அரபு வேர்டு எனக்கு தெரியாது, ஆனால் அங்கே போயிட்டு மலையாளம் பேசுவேன் வந்து மலையாளம் அது. ஓகே, நீ நீங்கள் துபாயில் அப்போ வெக்கேஷன் வரும்போது ஏர் ஹோஸ்டஸ் பார்க்கும்போது லைக் ஓகே அவங்க சும்மா ட்ரெஸ் அப் பண்ணி அழகா லைக் நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணுறேன், இது நல்லா இருக்கே, படிக்க வேணாம் கஷ்டப்பட வேணாம், சும்மா ட்ராவல் பண்ணலாமேன்னு நினச்சேன். ஆனால் ட்ரைனிங் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் டே தான் தெரியுது இது அப்படியே இல்லை. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிகாம் ட்ராவல் அண்ட் டூரிசம் முடிச்சிருக்கேன் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா. அதுக்கப்புறம் நான் ஒரு இன்டகிரேட்டட் டிப்ளமா பண்ணேன் லைக் ஏவியேஷன் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் கார்கோ. பட் அதுக்கு நடுவில் எனக்கு ஜெட் ஏர்வேஸ். ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஏ டூரிசம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ பிஏ டூரிசம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜஸ்ட் இன்டர்வியூ கொடுத்தா ஐ காட் த்ரூ. அண்ட் இதுக்கு வந்து பிகஸ்ட் திங் இஸ் லைக் யூ டோன்ட் நீட் எனி டிகிரி ஆர் எனி கோர்ஸ். நான் இப்போ அதான் கேட்க வந்தேன், என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு. இல்லை, அது ஒரு ஜஸ்ட் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலி அது தேவையில்லை. இங்கிலீஷ் இந்தியாவில் இங்கிலீஷ் ஹிந்தி க்ரூமிங் ஸ்கில்ஸ் இருந்தாலே போதும். ஓகே, அண்ட் பேசிக் ஹைட் அண்ட் ஒரு கம்யூனிகேஷன் அண்ட் க்ரூமிங் ஸ்கில்ஸ் இது இருந்தால் போகிறோம். ஹவ் யூ ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப் இன் இன்டர்வியூ, தட் இஸ் ஆல் தே ரிக்வயர். பட் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட் வந்து ஸ்கேம் பண்ணுவாங்க, ஹெவியாக ஸ்கேம் பண்ணுவாங்க. நானும் இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ தெரியும், நிறைய காசு வாங்கிட்டு தான் அவங்கள வந்து விடுவாங்க. ஒரு டிகிரி பண்ணணுதுக்காக ஒரு பிகாம் வாட் எவர் பிபிஏ ஏவியேஷன் பண்ணிக்கோ, அது தாண்டி ஒரு டிப்ளமா அதெல்லாம் தேவையில்லை. ஸோ நம்ம ஆக்சுவலாக ஒருத்தங்க இப்போ யாராவது பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தங்க வந்து 12th முடிச்சிருக்காங்க, ஓகேவா, எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு காலேஜில் சேர்றாங்க. கேன் தேட் பர்சன் போத் பாய் அண்ட் கேர்ள் இன்னைக்கு நினைச்சா கேபின் க்ரூ ஆக முடியும்? அப்புறம் இதுவும் சொல்லுங்க, அப்படி 12th முடிச்சுட்டு அப்படியே வந்துடலாம். 12th முடிச்சுட்டு அப்படியே வரலாம். அண்ட் ஐ கேன் நாட் சே திஸ் பட் 10th முடிச்சிட்டே இருக்காங்க அங்க.
ஓகே ஓகே 10th முடிச்சு கூட வரலாம் 12th முடிச்ச உடனே 18 இயர்ஸ் ஆன உடனே இருப்பாங்க. சோ ஏஜ் மட்டும் தான் ஒரே கிரைட்டீரியா 18 years அவங்க இப்போ படிக்காமலே ஒருத்தங்க வந்து if they have grooming skills and if they have if they have English They and should Hindi, have then they can basic 12th or plus I mean plus 10 or plus 12 இது இருக்கணும் கண்டிப்பா இருக்கணும். Yeah, 12th has to be there. okay any அந்த university, டிகிரி even if இருந்தாலே it's போதும். open. okay They don't have to be like degree graduates இது பண்ணும் அது பண்ண அதெல்லாம் இல்ல எதுவும் ஆனா actually இன்டர்நேஷனல் சம்மந்தம். ஏர்லைன்ஸ்க்கு கிராஜுவேஷன் வேணும். இல்ல பட் இதை எப்படி நான் யோசிக்கிறேன்னா ஓகே இன்டர்நேஷனல் கிராஜுவேஷனும் பட் இஃப் யூ ஜாயின் ஆன் டே 1 12th முடிச்சுட்டு ஒருத்தங்க 4 வருஷம் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஒரு 3 years வந்து டு டூ அ டிகிரி இஃப் தே கேன் earn money on day 1 I think a lot of people might choose it. இல்ல அதுதான் ஏவியேஷன் இஸ் நாட் a very secure industry. ஓகே எப்போ வேணாலும் கீழே போலாம். நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் ஜெட் ஏர்ஸ் திடீர்னு ஒரு நாள் தான் க்ளோஸ் ஆனாங்க. நீங்களும் ஏர் கோஸ்டான்னு சொன்னீங்க ஆக்சுவலா கேள்விப்பட்டதே இல்ல ஏர் கோஸ்டா வந்து 2013 ல இருந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் it got shut down in 17 or 18 got shut down. அப்போ ஃப்ளைட்லேயே போகாத காலகட்டம் அந்த விஷயங்கள் ஸோ எனக்கு ஐடியாவே இல்லை ஏர்போர்ட் பக்கமே போனது இல்லை அப்போலாம் ஓகே இதில் வந்து ஈவன் தோ மென் கேன் பி யூனோ கேபின் க்ரூ ஏன் நிறைய பொண்ணுங்களா இருக்காங்க ஏன் பசங்க நிறைய பார்க்க முடியறது இல்ல ஆக்சுவலி நிறைய பசங்களுக்கு தெரியாது. பின்ன இப்போ இப்போ இங்கேயே பாருங்க எத்தனை அப்ளிகேஷன் வருதுன்னு மட்டும் இப்போ பாருங்க இண்டிகோல கேர்ள்ஸ் மட்டும் தான் இருக்கு. அவங்க அப்படியா? girls மட்டும் தான் ஹையர் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஏர்லைன் டு ஏர்லைன் மாறும் ஏன்னா இண்டிகோ ஹையர்ஸ் ஒன்லி கேர்ள்ஸ் அண்ட் இப்போ ஸ்பைஸ்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து பேசஞ்சரோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் எடுத்தது. ஒரு ஃப்ளைட்டில் வந்து இந்த ஏர் கோஸ்டன் ஒரு ஏர்லைன் சொன்னேன் இல்லையா அங்கே வந்து 3 மேல் ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ் போனாங்க அந்த செக்டரில். என்ன பேசஞ்சர் கம்ப்ளைண்ட்னா இந்த 3 ஆம்பளைங்களை பார்க்கவா நான் வந்து டிக்கெட்டுக்கு பே பண்ணியிருக்கேன் ஒரு பொண்ணு அனுப்பிச்சு விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேசஞ்சர்ஸ் ஒரு 2-3 பேசஞ்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளைட்ல போறது பாக்குறதுக்கு ஸோ இதுல இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால ஏர்லைனும் வந்து விமன் தான் அதிகமாக ஹையர் ஸோ பண்ணணும். விமன் ஹையர் பண்றது அந்த ஏர்லைன் பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து லாவிஷா பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே க்ரூல இருந்து எல்லாமே வந்து பயங்கரமா ஹையர் பண்ணுவாங்க அண்ட் சர்வீஸ் ஃபுட் எல்லாம் வந்து லாப்ஸ்டர்லாம் சர்வ் பண்ணிருக்காங்க ஃப்ளைட்ல அந்த ரேஞ்சுக்கு பண்ணிருக்காங்க. அதனால அப்போ இன்டர்வியூ வேற மாதிரி தான் இருந்துச்சு பயங்கரமா இருந்துச்சு. பட் இப்போ வந்து பசங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் Boys actually நிறைய Is it international equal? airlines No, Or it is not equal. I'll agree on that. It is not equal. It is 40-60. 40 இல்ல, but internationally they have equal chance. Yeah, international they have They equal have choice. equal chance. Yeah. I think Actually, they have more chance. இந்தியாவில் நினைக்கிறேன் அப்படியா இன்டர்நேஷனல்ல Internationally. ஏன்னா height ஒரு 170 height இருந்தாலே இந்தியால நிறைய இந்தியால பேர் அது வந்து இருப்பாங்க கொஞ்சம் 170 இருப்பாங்க. கம்மி தான் ஆப்ஷன். உங்களோட ப்ரொஃபஷனில் ஏர் ஹோஸ்டஸ்னு நான் சொன்னேன். ஸோ ஆஸ் ஐ சைடு எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து கேபின் க்ரூவாக இருந்த அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதன் அது ஏர் ஹோஸ்டஸ் கிடையாது கேபின் க்ரூன்னு சொல்லு அப்படின்னு என்னை திருத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏர் ஹோஸ்டஸ் வந்து இஸ் லைக் அ வெரி லேமன்ஸ் டர்ம். ஸோ கேபின் க்ரூஸ் த ஆக்சுவலி ப்ரொஃபஷனல் டர்ம் அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு இன்டர்வியூன்னு சொன்னாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ் சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க மோஸ்டா. ஸோ yeah, internationally they won't say air hostess. They will only say Cabin flight crew. attendant mostly or Flight cabin crew. attendant. Yeah. ஓகே ஸோ இப்போ Cabin crew கேபின் is more க்ரூ of a யார்டா சொன்னானா technical term. கேபின் க்ரூ சொன்னாலே அது என்னது அப்படியா வாட் இஸ் கேபின் க்ரூ ஆமா இங்க அப்படி கேட்பாங்க. ஏன்னா கேபின் க்ரூங்கிறது வந்து அந்த கேபின்குள்ள பைலட்டும் அப்போ கேபின் க்ரூ தானே இல்ல இல்ல காக்பிட் க்ரூ. ஸோ கேபின்குள்ள இருக்கிற எல்லாருமே கேபின் க்ரூங்கிறப்போ மேபி அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ஆமா ஓகே எனிவே ஸோ பட் ஐ வில் அட்ரஸ் யூ கேபின் க்ரூ ஹென்ஸ்ஃபோர்த். உங்களோட ப்ரொஃபஷனில் இருக்கிற பிகெஸ்ட் மிஸ்கான்செப்ஷன் உங்களோட ப்ரொஃபஷனில் மக்கள் வந்து உங்களை பார்த்து நிறைய தப்பா நினைச்சுக்கிறது என்ன? நிறைய இருக்கு. உங்களுக்கு என்னப்பா ஜாலியா சுத்திட்டு இருக்கீங்க ஒரு வேலையும் இல்லை அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து we are sleeping out with all the pilots, we are having fun அப்படிதான் பாக்குறாங்க. ஆனா இருக்கிறதுலே இது வந்து ஒரு டாப் 5 ஜாப்ல வந்து 5th ஜாப் மோஸ்ட் டிஃபிகல்ட் ஜாப்னு சொல்ற ஒரு ஜாப் தான். அந்த மாதிரி தான் இது. பட் அவங்களுக்கு டீ காஃபி போட்டு கொடுக்கிறது மட்டும் தான் அங்க இருக்கிறது மாதிரி தான். நீங்க என்ன டீயோ காஃபியான்னு கேக்குறது உங்க ஜாப் வேற எதுவுமே இல்ல சொல்லுங்க. நிறைய பேர் லிட்டரலி அவங்க சர்வன்ட்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுவேன். இப்படிங்க வா ஷூ இதோட அதை எடுத்துட்டு போ அப்படிலாம். ஆனா நாங்க ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஓகே லைக் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேல்யூ தெரிஞ்சதுக்கு அப்புறம். ஆனா பட் கார்ப்பரேட் ஒர்க் பண்ணதுனால ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் தான் சொல்ல முடியல. கஸ்டமர் சர்வீஸ்னால சிரிச்சுட்டே அப்படியே போய் இப்போ கேபின் க்ரூ ஓகேவா? ஸோ கேபின் க்ரூனா உங்களோட ஒர்க் என்ன ஒரு ஃப்ளைட்ல? எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் we are there for safety of the passengers and all the souls on board. We call it souls on board. So எல்லாரோட சேஃப்டி and next is first aid. அதுக்கப்புறம் தான் சர்வீஸ். ஓகே சர்வீஸ் த லாஸ்ட் திங். ஸோ ஃபர்ஸ்ட் இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி வில் பி த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டு ஹெல்ப் எனிபடி. அதுதான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து வி வுட் சே எனிபடி யாருக்காச்சும் அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும்னா வில் பி த ஒன்ஸ் டு ஹேண்டில். அங்க ஹார்ட் அட்டாக்ல இருந்து சைல்ட் பர்த் வரைக்கும் we are going to handle.
there are lot of நிறைய நடந்திருக்குல்ல இப்ப child birth happened in flight. So அது எப்படி ஒருத்தங்களுக்கு சைல்ட் பர்த் எனக்கு அது புரியல. ஏன்னா 10 மாசம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சா எப்படி ஒருத்தங்க ஃப்ளைட்ல ஆமா வருவாங்க? சோ ஒரு 32 weeks வரைக்கும் தான் சிங்கிள் பிரெக்னன்சி டிராவல் பண்ண முடியும். அதுக்கும் 28க்கு அப்புறம் ஒரு சர்டிபிகேட் எல்லாம் வேணும் ட்ரீட்டிங் டாக்டர். ஆனா இவங்களுக்கு எப்படியாவது ஊருக்கு போகணும் போய் சொல்லிட்டு டாக்டர் கிட்ட இருந்து ஃபேக் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு தெரியாது எத்தனை மந்த்ஸ் இருக்கு. மேபி சிலவங்களுக்கு பார்த்தா தெரியாது, சிலருக்கு பார்த்தா லைக் நிறைய லைக் மேபி ஷீஸ் only 6 மேபி ஷீ லுக் லைக் ஷீஸ் 9. அப்ப டாக்குமெண்ட்ஸ் பார்த்து தான் will fly. So if they bringing for flake documents, now what will you do? தெரியாதுல. அப்புறம் தான் they'll start bleeding. ஆனா எப்படி இருக்கும் ஒருத்தங்களுக்கு மிட் இயர் குழந்தை பிறந்துச்சுன்னா எனக்கு வந்து யோசிக்கவே முடியல. சுத்தி வந்து ஒரு 100 பேர் இருப்பாங்க, அதுக்கு நடுவுல வந்து ஒரு கேலிக்கு எடுத்துட்டு போணும். ஆனா அதுவுமே சின்னதா இருக்கும் கரெக்டா, அந்த ரெஸ்ட் ரூம் கிட்ட இருக்கிற இடம் அது ரொம்ப குட்டியா இருக்கும். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கா இந்தியால இருந்து இப்ப ரீசன்ட்டா கூட ஒரு few months before ஓகே one baby boy was born. Okay. Only perks of that is like forever that baby will have a free ticket. அப்படியா? ஆமா forever. சொன்னீங்க நிறைய பேர் வந்து அப்ப இத பண்ண போறாங்க பாருங்க. ஓகே நம்ம வந்து டிராவல் பண்ணிருக்கோம். நோ இப்ப ரூல் ஏதோ சேஞ்ச் வந்திருக்கு. ஏதோ டிஸ்கவுண்ட் மட்டும் தான் கிடைக்கும் அப்படி something is. அப்படி எது கொடுத்தா flights பொறுத்த வரைக்கும் there are people still they are traveling. Maybe now the rule has changed for அவங்களுக்கு health it's very risky. ஆமா இல்ல ஆக்சுவலா ஃளைட்லயே போக கூடாதுன்னு சொல்லுவாங்கல ஆஃப்டர் bunch of something ஏதோ சொல்லுவாங்க. ஓகே எனிவே சோ biggest misconception as you said is that உங்களை ரொம்ப ஜாலியா சுத்திட்டு இருப்பீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க biggest misconception? அதான் இல்ல இதுதான் சர்வீஸ்க்கு மட்டும் தான் இருக்கு, டீ காஃபி போட்டு கொடுக்கிறது மட்டும் தான் இருக்கு, எந்த வேலையுமே இல்ல. நம்ம சும்மா டீ காஃபி சர்வ் பண்ணிட்டு சில் பண்ணிட்டு இருப்போம், ஊரா போயிட்டு இருப்போம் அவ்வளவுதான். அப்படி ஆனா காலையில 4 o'clock ஃப்ளைட்னா அங்கே 2 o'clock ஏர்போர்ட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் 4 o'clock முன்னாடி ப்ரீஃபிங் நடக்கும். ப்ரீஃபிங் நடந்த பிறகு 1 hour முன்னாடி ஏர்கிராஃப்ட்குள்ளே இருக்கணும். ஃபுல் சேஃப்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காக்பிட் க்ரூட எல்லா ப்ரீஃபிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகும். 4 o'clock ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு எல்லாமே செக் பண்ணணும். ஃபுட் உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அப்லிஃப்ட் ஆகணும். இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் பேசஞ்சர்ஸே உள்ள வருவாங்க. ஃளைட் டிலே இருந்தா சோ ஒரு பாசஞ்சர் வந்து ஃளைட்டுக்குள்ள ஏறதுக்கு 1 hourக்கு முன்னாடியே நீங்க உள்ள போய்டுவீங்க. ஆமா ஏர்கிராஃப்ட்குள்ள போய்டுவீங்க. ஓகே அதுக்கு 1 hour முன்னாடி அங்க பேஸ் ஆபீஸ்க்கு போய் ரிப்போர்ட் பண்ணுவேன். அதுக்கு 1 hour முன்னாடி we have to leave from home. ஓகே சோ அவங்க என்ன நினைக்கிறாங்க ஃளைட் டைம் ஆகும்போது அங்க வந்து சும்மா ஃளைட் டிலே ஆனா கூட நாங்க ஜாலியா தான் இருக்கோம் சும்மா. அப்புறம் we have to explain நாங்களும் உங்களை மாதிரி 2 hours இங்க தான் வெயிட் பண்றேன். மேபி ஆர் ஆஃப் டே கூட அங்க தான் இருக்கு. நைட் 12 o'clock அப்புறம் ஆஃப் இருந்தா ஃளைட் டிலே ஆனால என் ஆஃப் லீவ் அன்னைக்கு அடுத்தனால ஆனாலும் நீங்க டிலே ஆயிடுச்சுனா உங்களோட லீவ் போயிட்டு இருக்கு. ஏதாவது கவுண்ட் வச்சிருக்கீங்களா நான் இத்தனை ஊருக்கு போயிருக்கேன்னு? கவுண்ட் பண்ணதே இல்லையா? சோ எத்தனை கண்ட்ரீஸ் நீங்க வந்து do you do international? Yes. Okay. So international எத்தனை கண்ட்ரீஸ் போயிருக்கீங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? we have like நான் வந்து துபாய், பேங்காக், மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா, காபூல் இருக்கு, லிஸ்ட் இருக்கு கொஞ்சம். காபூல் லேஓவர்ஸ் தானே லேஓவர்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் எங்களுக்கு. அப்போ துபாய் லேஓவர்ஸ் இருந்திருக்கு, பேங்காக் லேஓவர்ஸ் இருக்கு. லேஓவர்னா என்ன? லேஓவர்னா அந்த கண்ட்ரில வந்து நீங்க உங்களுக்கு 1 or 2 days கிடைக்கும். you can chill around. one day தான் basically time one day zones cross பண்ணி யூரோப் அப்படியே போகும்போது தான் 2 days 3 days எல்லாம் கிடைக்கும். இல்லனா 1 day தான். 1 day ஒரு. So if you get a layover that means you will get at least 1 day in the country to stay. அங்க நீங்க வந்து 1 day ரெஸ்ட் எடுத்துட்டு next day again அங்க இந்த ஃளைட்ல ஆபரேட் பண்ணிட்டு வருவீங்க. சப்போஸ் இட்ஸ் லைக் a turn around flightனா நீங்க போயிட்டு maximum 1 or 2 hour transit time இருக்கும். திருப்பி you will come back like Chennai, Bangkok, Chennai. So that will be the case. ஏன்னா அங்க வந்து ஃளைட் இறங்கின உடனே இன்னொரு ஒரு bunch of passengers உள்ள வந்துருவாங்க. ஆமா நாங்க ஃளைட் வெளிய போக முடியாது because விசா இல்லல. ஆமா இது சொல்லுங்களேன், நீங்க வந்து இன்னொரு ஒரு கண்ட்ரி போறீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட்ஸ்ல வந்து எத்தனை தடவை விசா? அதனால தான் எத்தனை ஸ்டாம்ப் போட முடியாதனால தான் ஜிடி ஜெனரல் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கு. சரி ஓகே. அதுல பாஸ்போர்ட் நம்பர் பேர் எழுதலாம் இருக்கு. சோ நாங்க எல்லா ஃபுல் லிஸ்ட் ஆஃப் crew பேர் இருக்கும் அதுல. ஓகே. சோ நீங்க வந்து இப்போ தாய்லாந்து போறீங்கன்னா நீங்க அங்க விசா எடுக்க தேவையில்ல. இந்த ஜிடி கார்டுனால ஸ்டாம்ப் அடிச்சு we can crew immigration center தனியா இருக்கும் இல்லையா, அங்க போயிட்டு we just have to submit the declaration form. அவங்க just ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்தாங்க. பாஸ்போர்ட்க்கு பதிலா இந்த ஜிடி அது ஒரு 4 காப்பீஸ் ஒரு இதா அந்த காப்பி கொடுத்துட்டு திருப்பி வந்துரும்போது அவ்வளவுதான். அங்க போய் லேண்ட் ஆன அந்த காப்பி கொடுப்போம், முடிஞ்சிருச்சு. So we don't have to get stamped, all these things not required. We just go on declaration. சமயா இருக்கேங்க. விசா இல்லாம நம்ம இத்தனை கண்ட்ரி போக முடியும்னா actually நிறைய crew இருக்கு. வெளிய போக மாட்டேன், ரூம்ல படுத்து தூங்கிடுவேன். ஓ அங்க போனதுக்கு அப்புறம் வெளிய போ. அதனால ஒரு நாள் ஒரு கண்ட்ரில ஃப்ரீயா போக முடியுது. So that's definitely a perk. நான் வந்து அது இதுல பயங்கரமா பார்க்கறேன். And we also get allowance also, no? Like ஒரு ஸ்டேக்கு ஒரு நாளைக்கு different airlines is different. ஒரு $80 to $100 கிட்ட you will get. 80 to 100 னா நம்ம ஒரு கன்வர்ட் பண்ணா 8500 வரைக்கும். இன்னைக்கு 80 ரூபீஸ் தாண்டி போயிடுச்சு டாலர் வேல்யூ. So 8500 கிட்ட.
அது வச்சு ஆக்சுவலா அது எதுக்கு கொடுக்குறேன்னா அவங்க ஹோட்டல்ல பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் இருப்பேன், லஞ்ச் அண்ட் டின்னரும் வெளியே தான் சாப்பிடணும். ஸோ அதுக்கு தான் கொடுப்பேன். 8500 ரூபாய் கொடுத்து லஞ்ச் டின்னர் சாப்பிட ஆனா நாங்க அது காசு வச்சு ஷாப்பிங் எல்லாம் பண்ணி, ஆனா அதுவும் பண்ண முடியாது ஏன்னா கஸ்டம்ஸ்ல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே 1500 ருபீஸ்க்கு தான் நாங்க ஷாப்பிங்கே பண்ண முடியும். அவங்க $1000 தானே தராங்க, அது கரெக்டா மேட்ச் ஆகுது இல்ல? 1500 ருபீஸ். ஓ ரூபீஸ். ஆமா 1500 ரூபீஸ்க்கு தான் நீங்க வாங்க முடியும். ஆனா வந்து ஓகே வாங்கிட்டேன். டன். ஸோ இன்னொன்று சொல்லுவாங்க, ஏர் ஹோஸ்டஸ் ஆர் கேபின் க்ரூ அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து வெயிட் லிமிட் இருக்கும், ஸ்ட்ரிக்டாக ஹைட் லிமிட் இருக்கும். அவங்க வந்து லாட் ஆஃப் இந்த மாதிரி ஃபிசிக்கலா வந்து நிறைய அவங்க இருக்கும். அப்படி இருக்கா? ரொம்பவே இருக்கு. என்ன அந்த கண்டிஷன்ஸ் என்ன? That is If I may, yeah. Yeah, that is for different airlines it's different. இப்போ normally average எப்படின்னா ஒரு 155 minimum height should be there for boys, 170 okay minimum height, and height க்கு ஏத்த மாதிரி weight like BMI should be within 22. கரெக்டான weight கரெக்டான BMI 22 குள்ள இருக்கணும். இருந்தாதான் they will take. அது செக் பண்ணுவாங்க இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அதுதான். And every weekly ones or monthly ones the check will be there. It will happen the base itself. The base manager is right there and will be very strict. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க போனோடனே ஃபர்ஸ்ட் வந்து சப்போஸ் நீங்க கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்க மாதிரி பார்த்தா கூட வீணா கோ செக் த வெயிட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் கம்மி ஆகாத மாதிரி இருந்ததுன்னா அவங்களை கிரவுண்ட் பண்ணிடுவாங்க. until you lose the weight you fly பண்ண முடியாது. அந்த weight பயங்கரமா மேட்டரா இருக்குங்க. இது actually ஆர்மி government மாதிரி சொல்றீங்க, இவ்ளோ வெயிட் இவ்ளோ ஆமா ஹைட் இது இருக்கு. more like actually ஒண்ணுமே இல்ல. rule DGCA rule, so you have to be. ஓகே அது சேஃப்டினால எதுக்கு தான். என்ன சேஃப்டி? இதுக்கு சேஃப்டிக்கு இவாக்குவேஷன் நடக்கும்போது அவ்வளோ நம்ம வெயிட்டை நம்மளால மேனேஜ் பண்ண முடியலன்னா டோர் எப்படி ஓபன் பண்ணுவேன், எஸ்கேப் ஸ்லைட் எப்படி கீழே போவேன், பேசஞ்சர்ஸ் எப்படி எக்ஸிட் பண்ண ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா அப்படிலாம் நடந்திருக்கா இந்த எஸ்கேப் ஸ்லைடு வந்து இறக்குறது? கண்டிப்பா அப்படியா? எனக்கு நடக்கல ஆனா நடந்திருக்கு. உங்களுக்கு நடந்திருக்கா? இல்ல என் ஃளைட்ல நடக்கல, பட் நடந்திருக்கு. சோ ஆன் ஆஃப் நிறையவே இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஏதாச்சும் ஒன்று இந்த மாதிரி சில்லறையா ஒரு சின்ன சின்ன இது வரும், ப்ராப்ளம்ஸ் வரும். ஃளைட்ல வந்து பாராஷூட் இல்லையாமே? கண்டிப்பா இல்ல. தயவு செஞ்சு எல்லாருக்கும் சொல்லுவோம், இது கண்டிப்பா பாராஷூட் இல்ல. ஃளைட்ல டோர் ஓபன் பண்ணவே முடியாது, அது பிரஷர் லாக். எனக்கு அது வந்து நான் சொல்றேன், எனக்கு இது தெரிஞ்சது வந்து பிஃபோர் என்ன 2018 or 19 தான் வந்து எனக்கு வந்து ஃப்ளைட்ல பாராஷூட் இல்லைன்னு தெரியும். அது வரைக்கும் என் வாழ்க்கையில வந்து ஒரு 3 முறை ஃப்ளைட்ல போயிருப்பேன். அந்த ஒவ்வொரு டைமும் ஃப்ளைட்ல ஏறப்பவும் மூவிஸ் ஆர்மி ஏர் ஃபோர்ஸ் மூவிஸ்ல அவங்க இல்ல நான் ஒவ்வொரு டைமும் உள்ள போறப்ப ஃப்ளைட் அப்படியே ஷேக் ஆயிடுச்சுன்னா நான் யோசிப்பேன், ஓகே பாராஷூட்டை போட்டு எப்படி குதிக்க போறோம்னா நான் யோசிச்சிருக்கேன். அப்புறம் தான் எனக்கு தெரியும் அப்படி ஒண்ணுமே கிடையாது. பாராஷூட் இல்லங்கிறது வந்து என்னோட மை ஹோல் சைல்ட்ஹுட் எனக்கு ஒரு ஹஸ் பீன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸே இருக்கு. பேசஞ்சர் வந்து என்கிட்ட பாராஷூட் இருக்கான்னு கேட்டா இல்லன்னு சொன்ன பிறகு என்கிட்ட ஆர்கியூ பண்ணாங்க. 15-20 minutes ஆர்கியூமெண்ட்ல போய் நான் வந்து பைலட் கிட்ட சொல்லி பைலட்டை வெளியே கூட்டு வந்து அவரு கன்வின்ஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. சோ இட் வாஸ் லைக் பாராஷூட் இல்லாம நான் எப்படி இந்த ஃப்ளைட்ல வரேன், உயிருக்கு உத்தரவாதமே இல்ல. நான் சொன்ன அந்த ஹைட்ல அந்த ஏர்கிராஃப்ட் டோர் ஓபனே பண்ண முடியாதுங்க, ஓபன் பண்ண முடியாது. பிளஸ் வந்து ஓபன் பண்ணா எல்லாரும் செத்துருவோம். இட்ஸ் a compressed ஓபன் கொஞ்சம் லீக் இருந்தாலே ஆனா இப்ப நம்ம லெவல் கம்மியாயி நியூஸ் பாக்குறோம்ல, அப்பப்ப இந்த விண்டோ பிஞ்சிட்டு போயிடுச்சு, இந்த டோர் கலண்டு போயிடுச்சு. ஆனா அது ஃப்ளை பண்ணிருக்கப்ப தானே இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு. யூஎஸ்ல இப்ப ரீசன்ட்டா கூட விண்டோல வெளியில ஒரு ஷேட் இருக்கு, உள்ளே இருக்கு. சோ மேபி உள்ள இருக்கிறது இல்ல மொத்தமா பிஞ்சிட்டு போன கதை இருக்கு. அதுவும் அதுவும் இருக்கு. அது ஒரு சின்ன ஒரு ஹோல் இருந்ததுனால அந்த ஹோல் வந்து லேண்டிங் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆக்சிஜன் லெவல் கம்மியானால then everybody will die. சோ பேசிக்கா வந்து ஃளைட்ல பாராஷூட் இல்ல. அத நம்ம வந்து நீங்க அஷ்யூர் பண்றீங்க இத்தனை வருஷம் கழிச்சு. இது நிறைய பேருக்கு ஷாக்கா இருக்கும். ஃளைட்ல பாராஷூட் இருக்கு. ஏன் லைஃப் ஜாக்கெட் இருக்குது? அது ஃளைட் in case of ditching சொல்வோம். ditchingனா லைக் suppose we are crashing into water, தண்ணியில போய் நம்ம கிராஷ் ஆகுறோம்னா கண்டிப்பா பொழைக்க மாட்டோம், ரொம்ப கம்மி தான் சான்சஸ். அப்படியே பொழைக்கிறதா இருந்தா லைஃப் ஜாக்கெட்டை போட்டு தப்பிக்கலான்ற ஒரு இதுதான். சோ இதுக்கு வந்து இந்த படம் பார்க்கலாம், கேப்டன் சல்லின்னு ஒரு மூவி இருக்கு, அது பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. நியூயார்க்குக்கு நடுவுல ஒரு ஃளைட் ஆத்துல நம்ம ஊர்ல கூவம்ல இருக்கிற மாதிரி அங்க இறக்கி இருப்பாங்க. வெரி ரேர் கேஸ், ட்ரூ ஸ்டோரி. அந்த நடந்தது ரொம்ப ரேரா. ஆனா அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒன்னு ஃபேமஸா இருந்திருக்குது. வேற எதுவும் because அது கேப்டன் சல்லின் வந்தது காரணமே அந்த கேப்டன் எவ்வளவு கிளவரா அதை லேண்ட் பண்ணாரு அப்படிங்கிறது. சோ பேசிக்கா அது ஒரு வாட்டர் லேண்டிங். ஆமா I don't know அது எப்ப நடக்கும் மறுபடியும் தெரியல. பட் அதுதான் நிறைய பேர் டெமோ பார்க்க மாட்டேன். ஆமா போன்ல பேசுறேன், ஏதோ பண்ணிட்டு இருப்பேன். ஆனா அதுதான் ஆக்சுவலி பார்க்கணும். எங்களால எத்தனை பேரை காப்பாற்ற முடியும் இப்போ அந்த 90 இன்னும் evacuation we have to do in 90 seconds. இல்லனா ஏர்கிராஃப்ட் தண்ணிக்குள்ள போய்டும், இல்லனா ஃபயர் பிளாஸ்ட் ஆயிடும் if it's on ground. அந்த 90 seconds குள்ள எத்தனை பேரை காப்பாற்ற முடியும், என்ன பண்ண முடியும்? தண்ணி ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணும்? ஸோ அவங்கள தான் காப்பாற்றணும். பட் எப்பவுமே வந்து எல்லா பேசஞ்சர்ஸும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் நாங்க டீப்லைன் ஆக முடியும். அது வரைக்கும் we cannot, and that is the rule. So முடிஞ்ச அளவுக்கு we have to save everybody and then the last priority is us escape. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலி அவங்க லைஃப்காக தான்
லைக் we are giving our life and trying to save them. அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ எனக்கு வந்து இன்னொன்று என்ன டவுட்டாக இருக்கும்னா, நான் இப்போ சென்னையிலேருந்து மதுரைக்கு ஃப்ளைட்டில் போகிறேன்னா எனக்குமே வந்து இது சொல்லுவாங்க, எப்படி வந்து இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி லேண்டிங் வாட்டரில் லேண்ட் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு. அப்போ எனக்கு எப்போவுமே ஒரு டவுட் என்ன இருந்துச்சுன்னா, நான் வந்து சென்னையிலேருந்து மதுரை தான் போகிறேன், நடுவில் வந்து எந்த பெரிய ரிவரும் கிடையாது, எந்த பெரிய ஓஷனும் கிடையாது. அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் கடலுக்குள்ளே போயிட்டு ஒரு டர்ன் எடுக்கிறோம். அது எல்லா இடமும் அப்படிதானா? ஸோ நம்ம வந்து சென்னையில் வந்து டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் எல்லா ஃப்ளைட்டும் ஆல்மோஸ்ட் கடல் மேலே போகுது. அது போய் ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு தான் ஊருக்குள்ள வருது. அந்த 2-3 மினிட்ஸ்ல ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னா, அப்போவே டேக் ஆஃப்ல ஒரு பேர்ட் ஹிட் இருந்தா அப்போவே ஏதாவது ஆயிடுச்சு. And you never know, you might get diverted. இந்த ஃப்ளைட்ல ஒவ்வொருத்தனும் ஏறுறப்போ பயந்துட்டு தான் இருப்போம். டேக் ஆஃப் ஃப்ளைட்டே டைவர்ட் ஆகலாங்க. ஒருவேளை நீங்கள் மதுரை லேண்ட் பண்ண முடியல, ஏதோ ஒரு வெதர் இஷ்யூனால டக்குன்னு டைவர்ட் பண்றாங்க. நீங்க டைவர்ட் பண்ற இடத்துல வந்து யூ கோனா ஃப்ளை ஓவர் த ஓஷன்னா அகைன் இட்ஸ் சேஃப்டி திங் தானே. இட்ஸ் அ ஜென்ரல் டிஜிசிஏ சேஃப்டி திங் தட் எவ்ரிபடி ஷுட் பிரீஃப் தம் அபவுட் வெதர் நீங்க வந்து டிச்சிங்கோ இல்ல எந்த மாதிரி கேசஸ்ல நம்ம எல்லாரும் சேஃபா இருக்கணும்னு அட்மோஸ்ட் சேஃப்டி தான் கொடுக்கறது அது. ஸோ இந்த ப்ரொஃபஷன் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா இல்லை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளைட் கீழே போயிடுச்சு உடஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறத வந்து நீங்கள் சொல்லிட்டு தான் ஃப்ளைட்டே. ஆக்சுவலி நாங்க பேசிருக்கோம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்றதோ இந்த தீ பிடிச்சா இதுதான் பண்ணணும். இல்ல நாங்க பேசிருக்கோம் ட்ரைனிங்ல என்ன பேசிருக்கோம்னா, முழுக்க இந்த ஜாப் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒருவேளை நீ செத்துட்டா எப்படிலாம் உயிரோட இருக்கலாம், ஒருவேளை உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா எப்படி தப்பிக்கலாம். ஆமா எக்ஸாக்ட்லி. ஒருவேளை உனக்கு ஏதாச்சும் கூட எப்படி we have to survive னா we have பேசிக்கலி ஒரு சர்வைவல் கேம் மாதிரி தான் இந்த வேலையே போகும். அண்ட் ஒன் மோர் திங்ல சொல்லுவாங்க, ஆல்வேஸ் விஷ் crew goodbye before leaving, happy goodbye. ஏன்னா you never know they'll come back. not போகும்போது வீட்ல சண்டை போட்டுட்டு passengers வந்து ஒரு நாள் போறாங்க, the probability and chances are very less அவங்களுக்கு. இப்போ நாங்க வந்து ஒரு நாளைக்கு whole day fly பண்றோம், ஒரு 16-17 hours பண்ணோம்னா அதுல 6 sectors பண்றோம். we never know, அதிக chances of risk எங்களுக்கு தானே இருக்கு. அதனால தான் ஃபேமிலி எப்பவுமே லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் ஆவது போட்டு போடணும். உங்களோட கிரேசியஸ்ட் மிட் ஏர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? எனக்கு சொல்லணும்னா ஒரு பயங்கரமான டர்புலன்ஸ். அதுலயும் வந்து ஏர் பாக்கெட் சொல்லுவாங்க. டர்புலன்ஸ்னா வந்து மூவ்மெண்ட் இருக்கும், நிறைய மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஏர் பாக்கெட்னா திடீர்னு ஒரு ஆட்டிடியூட் வந்து பயங்கரமான ஒரு ட்ரிப் இருக்கும். விழுனா இல்ல ஒரு ட்ரிப் இப்படி இருக்கும், மிட் ஏர்ல இப்படி இருக்கும். சோ இப்படி இருந்துச்சுன்னா மேல போற மாதிரி உள்ள இருக்கவங்க எல்லாரும் மேல போற மாதிரி இல்லனா மேல போய் தலை அடிச்சு செத்து இருக்காங்க. எதா இருந்தாலும் செத்துறது. எல்லாமே டெத் கோட் தான். சேஃப்டி அதனால. அப்ப என்னாச்சு? சோ நான் வந்து லிட்டரலா அந்த திடீர்னு ஏர்போர்ட் நடந்த உடனே டக்குன்னு பக்கத்துல இருக்க போர் we can sit on the passenger's lap also. So we've been told we have to save ourselves. So suddenly you have to hold and sit. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஏர் பாக்கெட் லைட்டாக நடக்கும் போதே நான் டக்குன்னு எல்லாத்தையும் ஃபாஸ்டன் பண்ணிட்டு உட்காந்துட்டேன். பட் என்னோட ஃபெல்லோ க்ரூ மெம்பருக்கு யூனோ ஆக்சிடென்ட் நடந்து ஷி broke one of her arm. சோ கை உடைஞ்சிருச்சா, ஃபிராக்சர் ஆயிடுச்சா, என்ன மேல போய் தட்டிட்டாங்களா? இடிச்சிட்டாங்க. புரியல. சோ ஃளைட்ல இப்படி போயிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்கப்போ வந்து திடீர்னு விழுகுறதுல இப்போ எப்படின்னா நம்ம வந்து டர்புலன்ஸ்னா இப்படி இருக்கும், மூவ்மெண்ட் இப்படி ஆசிலேஷன்ல இருக்கும், எப்படி வேணா இருக்கும். ஆனா ஏர் பாக்கெட் எப்படி இருக்கும்னா போயிட்டே இருக்கும்போது இப்படி ட்ரிப் ஆகும். இந்த ரீசன்ஸ்க்கு நார்மல் டர்புலன்ஸ்க்கு எப்படி ஆகும்போது கால் மேபி ட்விஸ்ட் ஆகும், அப்படி எல்லாம். இப்போ நீங்க பார்த்தா லைக் சீட் பெல்ட்ஸ் ஆன் ஆகும்போது க்ரூ தான் ரிஸ்க் எடுத்து வந்து எல்லாரும் நீங்க எல்லாரும் சீட் பெல்ட் போட்டு இருக்கான்னு பாப்பேன். So we are risking our life to make sure you are safe. Because anything can happen. Yeah. This is the reason வந்து எல்லாரும் குழந்தைல என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே உட்கார வச்சிருவாங்க. குழந்தைல மேல போயிட்டேன்னா அப்படியே broken pieces ஆயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும் லிட்டரலி. சோ எல்லாரும் சீட் பெல்ட் போட்டு உட்கார்ந்து கேட்க மாட்டாங்க. நாங்க ஏதோ பைத்தியக்காரங்க எதுக்கு சொல்லிட்டு போற மாதிரி பார்த்துட்டு ஓ சரி ஓகே இப்படி எல்லாம் attitude காமிச்சிட்டு they will like. அப்ப நடந்த பிறகு நம்ம தான் ஏதோ பண்ண மாதிரி. நான் அதுல ஒருத்தன் தெரியுமா, நான் தான் அந்த இக்னோர் என்னங்க சும்மா என்ன போகுது நீங்க ஏதோ கூட சொல்றேன். மூவி மாதிரி தான் இருக்கு. எப்போ போனாலுமே சீட் பெல்ட் போட்டுருவேன் டக்குன்னு. லைக் நான் ஒர்க் முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்தா கூட சும்மா உட்காந்து கையில அரட்டை அடிக்க மாட்டோம், சீட் பெல்ட் போட்டு தான் நான் உட்காருவேன். நான் பேசிக்கலி அப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா யூ நெவர் நோ வாட் இஸ் கோனா ஹேப்பன். நான் பாசஞ்சரா போகும்போது நான் வாஷ்ரூம் போகணும் மட்டும் தான் ரிமூவ் பண்ணல, நான் சீட் பெல்ட் போட்டு தான் உட்காரு. ஏன்னா இப்போ சீட் பெல்ட்ஸ் அண்ட் ஆன் இல்லைன்னா கூட எப்போ வேணாலும் டர்புலன்ஸ் வரலாம். கேப்டன்ஸ்க்கு தெரியாம கூட லைக் ஏர் பாக்கெட்ஸ்ல விழுந்தா. ஏர் பாக்கெட்னா வெளியில எப்படி இருக்கும்னு ஏதாவது ஐடியா இருக்கா? What is an air pocket? கேப்டனுக்கு மட்டும் தெரியும். It's like அந்த இடத்துல clouds வந்து it's in some kind of formation. We are not able to put in words, technically we are not able to put in words. அப்படி சொல்லணும்னா அந்த இடத்துல இருக்க temperature or basically அது ஒரு vacuum மாதிரி. We can say it's like a vacuum. அந்த இடத்துல ஒரு air எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். It's like a vacuum, empty இருக்குன்னு நினைக்கிறேன். So அந்த clear air turbulence is also that is like மத்தெல்லாம் கேப்டன்ஸ்க்கு தெரியும் இங்க clouds இருக்கு, இங்க rain storm இதெல்லாம் இருக்கு. பட்
நிறைய இடத்துல தெரியாது, கிளியரா இருக்கும். ஆனா மேபி பிகாஸ் ஆஃப் தி விண்ட் ஆர் சம்திங் டர்புலன்ஸ் வரும். அண்ட் இதெல்லாம் நடந்த பிறகு நீங்க யாராவது ஏர் பாக்கெட்னா என்ன தெரிஞ்ச கேப்டன் யாராவது இருந்தீங்கன்னா லெட் அஸ் நோ இன் தி கமெண்ட்ஸ். எல்லாரும் இத பார்த்து இந்த செகண்ட் டவுட் ஆகி வந்து வாசிப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ஆஃப்டர் மேத். ஸோ வாட் எவர் ஹேப்பன் டர்புலன்ஸ் இந்த ஏர் பாக்கெட்டில் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் ஹோல் கேபினே தலைக்கீழ இருக்கும். அதுதான் வர்ஸ்ட் பார்ட். அதான் ரீசன்ட்லி சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஒரு ஃப்ளைட் மொத்தமாவே டர்புலன்ஸ்ல நிறைய பேருக்கு ஆமா யாரோ இறந்துட்டாங்கலாம். அதான் பிகாஸ் அந்த தாத்தா one grandfather went to the washroom சொல்லிட்டு கூட வாஷ்ரூம் யூஸ் பண்ண போன அந்த சீட் பெல்ட் சைன் ஆன்ல இறந்துட்டாங்க. அப்புறம் எனக்கு இன்னும் ஒரு விஷயம் சொல்லுங்க. ஸோ இந்த ஃப்ளைட்ல போறப்போ இத்தனை பேர் போயிட்டு இருக்காங்க, இத்தனை பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேசஞ்சரா இருக்கிறவங்க எல்லாம் வந்து உங்களோட கஸ்டமர்ஸ் பேசிக்கா பேசஞ்சர்ஸ் அவங்க வந்து என்னைக்காவது வந்து ப்ரொபோஸ்லாம் பண்ணிருக்காங்களா உங்களுக்கு? இல்ல உங்ககிட்ட நம்பர் கேக்குறது நிறையவே நடந்திருக்கு. கேப்ப இன்ஸ்டாகிராம் ஐடி கேப்ப சும்மா ஒரு பிக்கப் லைன் சொல்லிட்டு நம்பர் கேப்ப. என்ன பண்ணுவாங்கன்னா டிஷ்யூல வந்து நம்பர் எழுதி சீட் நம்பர் எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு கொண்டு வந்து நம்மளோட பிளேஸ்ல வச்சுட்டு போவாங்க. இல்ல கையில கொடுப்பாங்க, டிஷ்யூ இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு போவாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா நம்பர் இருக்கும். கிரியேட்டிவா இருக்கு. இது எப்படி பேச அண்ட் விசிட்டிங் கார்டு கொடுத்துருவாங்க. அதான் இன்னும் பெஸ்ட். அந்த பிசினஸ் கிளாஸ்ல இன்னும் சொபிஸ்டிகேட்டா வந்து இந்தாங்க என்னோட பிசினஸ் கார்டு வச்சுக்கோங்க சொல்லுவாங்க. நம்ம என்ன குட் வே நினைப்போம். இல்லைன்னா திறந்து பார்த்தா ஹார்ட் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுவாங்க. அப்புறமா நம்ம அனௌன்ஸ்மென்ட் பண்றது வச்சு பேர் பாத்துருவாங்க. ஆனா எப்படின்னு தெரியல, இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியால போய் ஃபுல்லா ஃபாலோவர்ஸ் அங்க வரும். அங்க மெசேஜ் I saw you in this flight Delhi to Mumbai. Your name is actually Veena, right? அப்படி இப்படி சொல்லிட்டு பயங்கரமான ஒரு மெசேஜ் எல்லாம் வரும். ஃளைட்ல தண்ணி கேக்குறதுக்கே பயமா இருக்கு. ஆனா நாங்களும் அதை என்ஜாய் பண்ணோம். நல்ல பேசஞ்சர்ஸ் we will also சைட் அடிச்சிட்டு crew கிட்ட பேசி இந்த 2A ல ஒரு பேசஞ்சர் இருக்கும் அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி நிறைய வரும். லைக் மெசேஜ் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் தான் நிறைய வரும். ஆனா we don't reply to all the we don't the டிஷ்யூல எழுதி கொடுத்தாலும் அப்படியே தூக்கி போடுறது ஃபன்னா இருக்கும். அங்க கிரவுண்ட் ஸ்டாஃப் கிட்ட பேசி கலாய்ச்சி நாங்க எங்களுக்குள்ள பேசி ஜாலியா சிரிச்சு ஃபன் பண்ணிடுவோம். பட் எண்ட் ஆஃப் தி டே இந்த மாதிரி நிறைய டிராமாலாம் நடக்கும். அப்படியே கல்யாணம் ஆயிருக்கா? அப்படிலாம் கல்யாணம் ஆயிருக்கா? அப்படி மீட் பண்ணி ரேண்டமா லைக் மேட்ச் மேட் இன் ஹெவன் அந்த மாதிரி. என்னோட பேட்ச்மேட்டே ஒரு பொண்ணு வந்து பேசஞ்சர் கிட்ட பேசி லைக் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணாங்க, பேசினாங்க, போன்ல பேசினாங்க. அப்புறம் ஒரு கல்யாணம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு நடந்திருக்கு. ஆமா நடந்திருக்கு. சோ இட் ஹஸ் ஹேப்பன். அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ஃப்ளைட்டை ஹேண்டில் பண்ணும்போது அவங்களே வந்து ஹஸ்பண்டே கடைசியில் அப்படியே வராரு. ஒரு பேசஞ்சரா ஒரு நாள் இருந்தவர் அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. ஸோ இட் ஆல் ஹேப்பன்ஸ். இல்லைங்க, அது ஆக்சுவலாக வந்து ஒரு ஹாலிவுட் படத்தில் இருக்கிற ஒரு கான்செப்ட் வந்து அங்கே ஃப்ளைட்டுக்குள்ளே எப்படினாலும் நடக்கலாம். கரெக்டாக த்ரில்லாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அதுக்குள்ள so many things will happen. Daily different emotions, different scenes. அப்புறம் இந்த ஃப்ளைட்லாம் காணாம போகுது இல்ல, இந்த MH377 370 if I'm not wrong. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து 370 I guess. ஸோ அந்த மாதிரி நியூஸ்லாம் பார்க்குறப்போ என்ன தோணும்? ஒன்னும் தோணல. நெக்ஸ்ட் டே நம்ம அப்படியே போயிடுவோம். நம்பிக்கையில போயிட்டு இருக்க வாழ்க்கை அவ்வளவுதான். அது என்ன இருக்குன்னு உங்ககிட்ட ஏதாவது தியரி இருக்கு? அந்த ஃப்ளைட் என்ன இருக்குன்னு? அப்போ வந்து நிறைய கான்ஸ்பிரசி எனக்கே நிறைய சைட்ஸ் தெரிய வந்து ட்ரைனிங்ல வந்து எங்களுக்கு நிறைய டாக்குமெண்ட்ரி போடுவாங்க. எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு கிராஷ் தான் போடுவாங்க. அதுதான் எங்களோட டேவாவே இருக்கும். யூ ஹேவ் டு கீப் வாட்சிங் how many இங்க வந்து நான் சொன்னல பார்த்தா ஜஸ்ட் மேக்கப் போட்டு ஜாலியா சுத்தல நினைச்சேனா ஃபர்ஸ்ட் டே போயும்போது தெரிஞ்சிச்சு வந்து ப்ராப்பர் கிரைம் ஸ்டோரி த்ரில்லர். இப்போ உள்ள ஃப்ளைட் உள்ள என்டர் ஆகும்போதே நான் வந்து அந்த டோரை டச் பண்ணிட்டு தான் உள்ள போவேன். ஏன்னா இண்டிகேட்டே இந்த ஏர்கிராஃப்ட் சேஃப் ஐ மீன் கிராஷிங் இதெல்லாம் சீன்ஸை விட நான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். என்னோட பர்சனல். ஏன்னா கிராஷ்லாம் ரொம்ப ரேரா தான் ஆகும். ஃபர்ஸ்ட் எய்ட் கேன் ஹேப்பன் எனி டைம். அது நடந்து அந்த ஒருவேளை அந்த பேசஞ்சர் இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இட்ஸ் a nightmare for every cabin crew. ஏன்னா we have to deal so many things. We'll get traumatized. Passengers கூட நல்ல passengers வரணும்னு we will pray because crazy passengers they'll smoke and all in the flight. ஸ்மோக் பண்ணுவாங்களா ஃப்ளைட்டுக்குள்ளயா? ஆமா, இவ்ளோ சொல்லிட்டு கூட வாஷ்ரூம் குள்ள போய் ஸ்மோக் பண்ணி. சோ ஒருத்தங்க ஸ்மோக் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? ஃப்ளைட்ல அலார்ம் இருக்கு, ஃபயர் அலார்ம் இருக்கு. இல்ல அது ஓகே, அது வந்து அலார்ம் அடிக்கும், பண்ண கூடாதுன்னு சொல்றோம். பட் ஸ்மோக் பண்றதுனால என்ன பிரச்சனை இருக்கு? அப்புறம் ஃப்ளை பண்ண முடியாது. இல்ல அது அவங்களோட ரியாக்ஷன். வாழ்க்கை ஃபுல்லா அவங்க ஃப்ளை பண்ண முடியாது. நான் என்ன கேக்குறேன்னா ஃப்ளைட்டுக்கு என்ன ஆகும் ஒருத்தங்க உள்ள ஸ்மோக் பண்ணாங்க? நான் கேக்குறேன். இல்ல அது இட்ஸ் லைக் பேசிக் சேஃப்டி தானே. அது மூலமா ஏதாச்சும் ஒருவேளை if there is a leak, some chemical leak or anything, and the fire வந்து ignite பண்ணலாம். So hazard fire hazard can mainly stop. Okay. And there are instances நம்ம வந்து
பார்க் பண்ணியிருப்பாங்க ரேம்ப்ல ஃப்ளைட்டை. ஸோ அந்த டைம்ல வந்து பெட்ரோல் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்கும் போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் there should not be any fire. பெட்ரோல். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ல யாராவது கேபின் ஆமா அது ஆமா ஏன் வந்து இது யூஸ் பண்ண கூடாது? எல்லாரும் போன ஃளைட் மோட் can affect the signals. இப்போ யாரும் பெருசா சொல்றது இல்ல, பட் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சொல்றது இல்ல, இப்போ சொல்றாங்களா? சொல்லுவோம், அது எங்களோட வேலை, சொல்லியே ஆகணும். எனக்கு ஏறினா உட்காந்து ஏதாவது பாட்டு போட்டு உட்காந்துருது. பட் அது எதுக்காக சொல்றது? ஃளைட் மோட்ல போட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். It can mess with the signals of the air traffic, communication between the air traffic control and cabins. பட் இது செல்லுலார் நெட்வொர்க் தானே, அது வந்து ரேடியோ signals இதா ஆக வாய்ப்பு இருக்கானாலும் இட்ஸ் லைக் a basic safety. முடிஞ்ச அளவுக்கு நம்ம காஷியஸா இருக்கலாம். அதுல என்னென்ன நம்ம ரூல் அவுட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ரூல் பண்ணலாம். உங்களோட ஃளைட், உங்களோட போன்லாம் நீங்க ஃளைட் மோட்ல போடுவீங்களா? ஃளைட் மோட்ல தான் போட்டுருவோம். ஆமா, அது போட்டுருவீங்க. அது எப்போ காலையில போட்டுறப்போ நைட் வரைக்கும் ஃளைட் மோட்ல தான் இருக்கும். பயங்கரமா வேலை பார்க்குறாங்க இவங்க. ஸோ உங்களோட worst experience with a passenger என்ன? ஷிஷோ நிறைய இருக்குமே லிஸ்ட். வாஷ்ரூம்ல எல்லாம் ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டாவது இந்த டாக்கா ஃப்ளைட் எல்லாம் போகும்போது அவங்களுக்கு வாஷ்ரூம் எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாது. ஸோ அவங்க கீழே எல்லாமே பண்ணிட்டு போவாங்க. நாங்க தான் அதை க்ளீன் பண்ணணும். பட் நிறைய டைம்ல என்ன பண்றது, என்னன்னா வெரி வெரி ஸ்மால் திங் ஒன்லி, பட் அகைன் இட்ஸ் லைக் ட்ராமடைஸ்ட் மீ. எப்பயுமே வந்து லேவட்டரியே மூடவே மாட்டாங்க. லாக் பண்ணுங்க உள்ள போய் லாக் பண்ணுங்கன்னு அந்த லேவரோட லேட்சை காமிச்சா கூட அவங்க லாக் பண்ண மாட்டாங்க. மறந்துடுவாங்க. இப்போ எப்படி மறக்க இல்ல முடியும்? எப்படின்னா என்ன பண்றேன்னா எனக்கு டவுட்டா இருக்கு. ஓகே, பேசிக் கிளீன்லினஸ் இஸ் தேர் இல்ல, அது எனக்கு தெரியல. டோர் ஓபன் பண்ணி இப்போ பட்னா ஆர் நிறைய அதர் செக்டர்ஸ் இருக்கும். செக்டர்ஸ் வந்து கொஞ்சம் சில டைம் கொல்கத்தா செக்டர்ஸ் இந்த மாதிரி செக்டர்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா பேசஞ்சர் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி லைக் ரொம்ப கிராமத்துல இருந்துலாம் வந்திருப்பாங்க. அவங்க சொன்னா புரியாது. சில டைம் நம்ம எவ்வளவு சொன்னாலுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஃபிளைட் விச் ஐ டோன்ட் எவர் வாண்ட் டு டூ அப்படின்னா டெல்லி கோவா சொல்வேன். டெல்லி கோவா அதில் வந்து ரிப்போர்ட் சிக்கே பண்ணியிருக்கேன். I've done many times report sick. அந்த flight report sickனா plus sick leave எடுத்துருவேன். And அப்படி எடுத்தோம்னா 10,000 salary இருந்து கட் பண்ணிடுவாங்க. ஓகே, இருந்தாலும் போனாலும் பரவாயில்லை அந்த 10,000 எனக்கு வேண்டாம். பயங்கர பாஷான Do you want to go to Goa? I want to go to Goa. பாதி பேர் குடிச்சிட்டு தான் வருவேன். சோ அவங்களே ஒரு நியூஸ் பார்த்தேன் ரீசெண்டா. பேங்காக்கு ஒரு ஃளைட் போயிருக்குது குஜராத்ல இருந்து. அது போறப்ப வந்து ஃளைட்ல இருந்த மொத்த ஆல்கஹாலும் காலி ஆயிடுச்சு. பேங்காக் போறப்ப அது இன்னும் வைபா எல்லாரும் போயிட்டு வந்துட்டு. கண்டிப்பா இப்போ டெல்லி போனாலுமே அப்படிதான் சேல் பண்ண மாட்டாங்க. வந்துடுறாங்க. டொமஸ்டிக்ல பண்ண மாட்டோம். பட் டெல்லியில என்ன ஆகும்னா அந்த கார்ட் இருக்குல்ல, ஃபுட் கார்ட், அது ஃபுல்லா காலி ஆயிட்டு பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்து எங்க சாப்பாடுன்னு சண்டை போட்டு அங்க ஏதோ ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி அது கூட இது கூட பிரியாணி இதெல்லாம் பஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ்னா they will throw all of that on me. ஆனா நீங்க வந்து ஒரு பேசஞ்சரோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சீங்கன்னா, அவன் வந்து லாஸ்ட் மினிட்ல ஒரு டிக்கெட் புக் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10,000 ரூபாய் ஒரு 2,000 ரூபாய் டிக்கெட் வந்து ஒரு எமர்ஜென்சினா 10,000 ரூபாய் செலவு பண்ணிருப்பான். அவன் என்ன நினைப்பான், நான் 10,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன், எனக்கே இது கிடைக்கல, நான் அதிகமா செலவு பண்ணிருக்கேன். அதுக்கு தான் ப்ரீ புக் பண்ணணும்னு நாங்க சொல்றோம். நீங்க 10,000 ரூபாய் செலவு பண்ணாலும் 15,000 செலவு பண்ணாலும் அது உங்களோட ப்ராப்ளம். லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணது, தட் இஸ் த ஃளைட் சார்ஜஸ். பட் இஃப் யூ நீட் தட் ஃபுட், நீங்க அதை ப்ரீ புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா போனோடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த மீலை சர்வ் பண்ணிடுவோம். சோ அதனால ப்ரீ புக்கிங் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. கேபின் க்ரூக்குன்னு தனியாலாம் ரெஸ்ட் ரூம்ல கிடையாது. பெரிய ரெஸ்ட் ரூம் இல்ல, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் பெரிய ஏர்கிராஃப்ட்ஸ்ல ஒரு பங்கர் மாதிரி. பங்கர் பெட்ஸ். அந்த பங்கர் பாக்குறதுக்கு இன்னும் பயமா இருக்குது. நான் அதை பாத்துர்க்கேன். அது வந்து இன்னும் பயமா இருக்குது. ஏன்னா காஃபின் மாதிரி உள்ளுக்குள்ள கிளாஸ்ட்ரோபோபிக்கா இருக்கும். அது கிளாஸ்ட்ரோபோபிக்கா இருந்தா அது கூட இல்ல, தூங்க முடியாது. இன்னும் டொமஸ்டிக்ல அது கூட கிடையாது. நேஷனல் இவ்ளோ 4 hours 5 hours போனா கூட we have to be awake. சோ நீங்க இந்த ஜெட் லாக் சொல்லுவாங்கல்ல, சோ இங்க இருந்து நீங்க கிளம்புறீங்க, ஆனா போய் சேரக்கூடிய ஊர்ல வேற டைம் இருக்கும், வேற அப்போ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? அது பழகிரும். ஸ்லீப் சைக்கிள் இல்ல. இது உங்களோட ஹெல்த் அஃபெக்ட் பண்ணாதா? கண்டிப்பா ஸ்லீப் சைக்கிளே இல்ல எங்களுக்கு. நைட்ல தூக்கம் வராது. மேபி காலையில தான் தூக்கம் வரும். அது ஒரு 2 days அதுக்கு அப்புறம் மேபி நைட் தூங்கணும். அப்ப தூங்க முடியாது. நாங்க எந்த டைம்ல வேணாலும் தூங்குவோம். What is the longest you have worked without sleeping? More than 3 days. 3 days. I've gone for flight straight 72 hours. Yes. 72 hours நீங்க தூங்கவே இல்ல. Yes. My family also knows it. Okay. But actually that was not like airline வந்து நமக்கு கொடுத்த 72% சொல்ல முடியாது. But yet again அவங்க ரெஸ்ட் மேபி ஒரு 12 மினிமம் ரெஸ்ட் தான் கொடுத்திருப்பாரு. 12. But you will not be able to sleep again. எங்களுக்கு பர்சனல் லைஃப் இருக்கு. மேபி வீட்ல you have to spend time with family. வீட்ல தான் வர்க் இருக்கு. அது முடிச்சிட்டு மேபி we don't have time to sleep, then you have to go straight for flight. Oh crazy. Anyway, bad experience கேட்ட மாதிரி நான் good experienceம் கேக்குறேன். எந்த பேசஞ்சர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்டாண்ட்ஸ் இன் யுவர் மைண்ட் டில் டேட்? டாக்கா ஃப்ளைட் பண்ணும்போது ஒரு சின்ன பொண்ணு, திஸ் இஸ் நான் ஜெட் ஏர்வேஸ்ல இருக்கிற டைம், மேபி ஒரு 18-19 இயர்ஸ் இருக்கும் அந்த பொண்ணுக்கு.
அவள் கனெக்டிங் ஃப்ளைட் லைக் பாம்பே வந்துட்டு ஏதோ கல்ஃப் கண்ட்ரிக்கு போகிற, அங்கே ஏதோ ஹவுஸ் ஹெல்ப்பாக போகிற. இவள் ஃப்ளைட்டில் வந்ததுலேருந்து ஷி வாஸ் கிரைங். எனக்கு ஏதோ கஷ்டம் இருந்துச்சு, சின்ன பொண்ணு தனியாக உட்காந்து. நான் கேட்டேன் பக்கத்தில் இருங்க, இல்லை இவள் தனியாக வந்திருக்கேன்னு சொன்னேன். ஸோ நான் போய் கேட்டேன் என்னன்னு கேட்டேன், சொல்லலை, மம்மான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தேன். சரி நானும் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி, அவங்களுக்கு மீல் கிடையாது, இல்லை மீல் இருக்கு, ஆனால் அவங்களுக்கு அது வேணாம். நான் சரி கூட போய் உட்காந்து அவளை ஜூஸ் அது குடிக்க வச்சு, பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷி பேசஞ்சரை பேச வச்சு, அவளுக்கு பாஷையும் புரியாது. ஓகே, ஐ டோன்ட் நோ ஹர் லாங்குவேஜ், ஷி டசன்ட் நோ மை லாங்குவேஜ். பக்கத்தில் இருக்கிற பேசஞ்சரை வச்சு பேசி இப்படி ஜூஸ் குடிக்க வச்சு அவளை டேக் கேர் பண்ணி ஃப்ளைட் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடெல்லாம் வச்சுட்டு போகிற டைமில் இவன் வந்துட்டு என்னை வந்து ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு தேங்க்யூ ஸோ மச். பங்களாதேஷில் ஏதோ சொன்னேன், அம்மா ஏதோ சொன்னேன். ஷி பாயிண்டட் அட் மீ அண்ட் செட், I felt like crying. That's a very good story. உங்களுக்கு? எனக்கு தான் ஒரு ஃபர்ஸ்ட் டே தான் நடந்துச்சு. ஸோ ஒரு ரொம்ப 2 year old தான் அந்த கிட்டு. அம்மா வந்து அந்த ஃப்ளைட்டில் இருக்க அந்த ஃபுட் அண்ட் பெவரேஜ்லேருந்து ப்ரிங்கிள்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஷீஸ் கோனா கிவ் தட் to 2 year old. ஸோ ப்ரிங்கிள்ஸ் எப்படின்னா ஹார்டாக இருக்கும் இல்லையா, ஹார்ட் சிப்ஸை வந்து அந்த குழந்தை சாப்பிட்டு லைக் இப்படி ஸ்டக் ஆயிடுச்சு மவுத்தில் நடுவில். ஸ்டக்கான உடனே என்னோட க்ரூ ஃப்ரண்ட்லேருந்து எமர்ஜென்சி, ஏன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் சோக்கிங், த பேபி இஸ் சோக்கிங். ஸோ நான் பின்னாடியிலேருந்து வேகமாக ஓடிப்பேன், இந்த குழந்தைய வந்து லைக் திருப்பி போட்டு சேவ் பண்ணி அந்த சிப்ஸை வளர்ந்து எடுத்துட்டேன். பட் பிளட் வாஸ் கம்மிங் அவுட். ஸோ இமீடியட் டாக்டருக்கு பேஜ் பண்ணி டாக்டர் வந்தாங்க. பட் அதுக்குள்ள நாங்களே வந்து சால்வ் பண்ணிட்டோம். டாக்டர் எப்படி மிட்-இயர்ல கண்டுபிடிச்சாங்க? டாக்டர் வந்து இருக்க மாட்டாங்க, we just page for doctor. அப்படி இருந்தாங்கன்னா எங்களுக்கு பேஜ் பண்ணா we will make an announcement for a doctor. பேஜ்னா announcement. சோ நாங்க ஒரு பேசிக் announcement, அந்த டர்ம்ஸ் எங்களுக்கு தெரியாது, நீங்க இல்ல அத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எங்களுக்கு டெய்லி சொல்லி இல்லங்க வர எல்லாருக்குமே அது அவங்களோட டர்ம்ஸ் அவங்க சொல்லுவாங்க, அத நான் எல்லாருக்கும் கொலோக்கியலா இருக்கும். சோ அந்த announcement பண்ண பிறகு டாக்டர் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பை தி டைம் என்னோட ஃபெல்லோ க்ரூ பேஜ் பண்ணி அவங்க வரதுக்குள்ள நான் அந்த பேபியை வந்து சேவ் பண்ணிட்டேன். கொஞ்சம் விட்டு இருந்தாலும் சோக் பண்ணி டாக்டர் இருக்காது, அப்ப நாங்க தான் புரியல. சில டைம்ல டாக்டர் இருக்காது ஃளைட்ல, அப்ப நாங்க தனியா புரியுது. அந்த ஒரு பயம் இருக்கு, ஒரு உயிரை நம்ம கையில இருக்கு, எப்படி காப்பாத்தணும், என்ன பண்ணணும், பயங்கரமான. அந்த பேபி வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு லைக் எப்படியோ சேவ் பண்ணியாச்சு. சோ ஒரு 2 minutes விட்டா கூட சோக் ஆகி the baby could have gone passed out. சோ நான் சேவ் பண்ண பிறகு அந்த மதர் was crying out loud, ரொம்ப இமோஷனல் ஆகி அந்த ஃளைட் ஃபுல்லா அவங்க வந்து என் கூட ரொம்ப இமோஷனலா பேசி she was like hugging me. நீங்க இல்லனா என் குழந்தையே என்ன இருக்கும்னு தெரியாதுன்னு சொல்லி அது ரொம்ப இமோஷனலா அந்த ஹோல் சிச்சுவேஷன். சோ எனக்கு இன்னைக்கு நினைக்கும் போது ஓகே ஐ சேவ் தட் பேபி அப்படின்ற ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருக்கு. அதனால ஃபேமிலி கனெக்ட் ஆனா லைக் ஃபேமிலி விட்டுட்டு வேற ஒரு ஸ்தலத்து வந்து தாமசிக்கும்போது then when we see one uncle who's like தாமசிக்கம்பம் is living. I know that மலையாளம், எனக்கு அது கத்துக்கிட்டு இருக்கேன். பட் தாமசிக்கம்னா மலையாளத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன், தங்கிட்டு இருக்கேன், லிவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ if one uncle is being unconscious, அப்பா ஞாபகம் வரும். சோ எப்படியாவது இவங்களை காப்பாத்தணும்னு ஒரு இதுல இருக்கும். அது ரொம்ப இது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்க கண்ணை திறக்கிற வரைக்கும் அந்த பயம். Crazy. So உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல if you have to name top 3 countries that you would love to fly any day as cabin crew, because அந்த passengers அவ்வளோ cool அப்படின்னா பெஸ்ட் 3 எது சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நான் சென்னை அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன். சென்னை சென்னையில சென்னை இஸ் த பெஸ்ட். why would I say is like I love Chennai people, so sweetest. என்னன்னா சென்னையில ஆள கிடையாது, நார்த் இந்தியன்ஸ் கூட இருக்கிற நார்த் இந்தியன் க்ரூக்கு கூட சென்னை சவுத் இந்தியன் பேசஞ்சர்ஸ் தான் பிடிக்கும். ஏன்னா சென்னை பீப்புள் எப்படின்னா குவைட்டா இருப்பாங்க, ஒரு விஷயத்த கேட்கவே நம்ம சென்னை பசங்க வந்து பயப்படுவாங்க. நான் பாத்திருக்கேன், அந்த பொண்ணு வந்து ஹிந்தில பேசுண்டா, அதுக்கு என்ன தமிழ் தெரியும். ரொம்ப கம்மியான சென்னை பீப்புள் தான் இருக்காங்க ஏர் ஹோஸ்டஸ், அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சோ அவங்கள வந்து ஃபுல்லா அதிகமா நார்த் இந்தியன்ஸும் மத்த ஸ்டேட் பீப்புள் தான் பாத்துருப்பாங்க. They assume that we don't know Tamil. So நான் ரொம்ப ரேரா தமிழ் crew அங்க பாத்திருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு தெரியாது எனக்கு தமிழ் தெரியும்ட்டு. ஆனா அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, அவர் அந்த ஹிந்தில பேச போறா அது இதுன்னு அவங்களுக்குள்ளே பேசுவாங்க, நான் கேட்க மாட்டாங்க. ஆனா இப்போ வேற லாஸ்ட்ல தமிழ்ல ரிப்ளை பண்ணு அவங்களே ஷாக். வேற ஸ்டேட் ஆட்கள்லாம் இப்படி கூப்பிடுவாங்க, சோ டிஸ்ரெஸ்பெக்ட்டா பேசுவாங்க, தண்ணி இன்னும் வரல அப்படி கேட்பாங்க. ஆனா சென்னை ஆட்கள் வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுவாங்க. மேக்ஸிமம் அவங்க சுடு தண்ணிலாம் கேட்பாங்க, வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. அதனால சென்னையில இருந்து என்ன ஃளைட்னாலும் அப்பா எப்படியோ ஃபர்ஸ்ட் செக்டர் ரிலீஃபா இருக்கும், அடுத்து ஐயோ அடுத்து டெல்லி, அடுத்து ஐயோ கொல்கத்தா அப்படி இருக்கும் மைண்ட்ல. ஆனா அந்த செக்டர் பேஸ் பண்ணி எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். சோ சென்னை வந்து டாப். செகண்ட் கேரளா பேசஞ்சர்ஸ். இன்னைக்கு யாராவது வந்து ஒரு கேபின் க்ரூ ஆகணும்னு சொன்னாங்கன்னா நீங்க since you have already did that and you have good experience in it, how long can someone be a cabin crew? அப்படி ஏதாவது இருக்கா இந்த ஏஜ்ல வந்து வெளிய வந்து? 45 years வரைக்கும், 40 years வரைக்கும் every 4 years மெடிக்கல் எடுப்பாங்க, ஃபுல் பாடி. அது நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எடுப்பேன்.
அதுக்கப்புறம் ஆஃப்டர் 40 years every year they will take medical. So medical fit ஆனா 45 years வரைக்கும். So it's more about fitness. 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 If you're 45 fit enough, you வரைக்கும் can fly up. அதுக்கும் மேலேயும் இருந்திருக்காங்க ஏர் இந்தியால முன்னாடி. There are people who have flown up to 50, 55 also they have flown. But it depends upon your fitness. Medically நீங்க ஃபிட்னா you can fly. So what happens after someone quits being a cabin crew? There are options. You can become a trainer. மோஸ்ட்டாக அப்படி தான் போவாங்க, ட்ரெயினராக போவாங்க. அதே ஏர்லைனில் ட்ரெயினராக போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா வெளியே போய் ஒரு இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணுவாங்க மோஸ்ட் பீப்புள். ஓகே. ஸோ அதை தவிர்த்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் திங் ஒன்லி. ஏன்னா அதை குவிட் பண்ணிட்டு வந்த பிறகு மறுபடியும் நீங்கள் ஸ்க்ராச்ல ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால அதில் ஒரு எப்பவுமே ரிஸ்க் இன்வால்வ்டாக இருக்கும். திடீர்னு நீங்கள் ஒரு ஏவியேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வேல்யூ இல்லை. ஸோ வேற இண்டஸ்ட்ரிக்கு போனால் எங்களுக்கு எந்த இண்டஸ்ட்ரி போனாலும் அது வந்து உங்களை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் க்ரூ இவ்வளோ சேலரி நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இந்த சேலரிலேருந்து உங்களுக்கு எந்த ஒரு ஹைக்கும் கிடைக்காது. நீங்கள் எங்கே போனாலும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி யூல் பி அ ஃப்ரெஷர் அகைன். ஸோ அதுதான் கேபின் க்ரூவாக இருக்கிறதுல ஒரு மேஜர் ட்ராபேக். கண்டிப்பாக. நீங்கள் கேபின் க்ரூ ஆனதுக்கப்புறம் சொசைட்டி வந்து உங்களை பார்க்குறதுல ஏதாவது டிஃப்ரென்ஸ் கவனிச்சிங்களா? ஆர் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? ப்ரோஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருக்காங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. கேபின் க்ரூ ஆகி என்னன்னா இப்போ அப்படி இல்லை. பட் நான் வந்து 2014 ஃப்ளை பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து என்னன்னா என் கூட வந்து ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க. பேபிஸ்லாம் வந்து இப்பயும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இன்னும் நிறைய இருந்தது அந்த மாதிரி. அப்போ வந்து கேபின் க்ரூ ரொம்ப டீலாக இருந்தது. இப்போலாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, இண்டஸ்ட்ரி வந்து பூம் ஆகிட்டு இருக்கு. அப்போ வந்து ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க. ரொம்ப அதிகமாக பீப்புள் பி லைக் வெரி ப்ரௌட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபேமிலி எல்லாரும் வந்து எங்க வீட்ல யாருமே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது இல்ல அங்க போனா எப்படி இருக்கும், கேப்டன்ஸ் க்ரூ எல்லாம் ஒன்னாதான் இருக்கும், இல்ல அது ஏதோ ஹோட்டல்ஸ் எல்லாம் ஒன்னாதான் இருக்கும், அப்படி எல்லாம் தே ஹேவ் அசம்ப்ஷன்ஸ். ஆனா போனதுக்கு அப்புறம் தான் இல்ல இப்ப ஃபுல் ஊரே லைக் ஓ கேபின் க்ரூ ஷீஸ் அன் ஏர் ஹோஸ்டஸ் அவங்களே ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டு லைக் வேற டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ் எல்லாம் போறது பார்த்து. சோ இந்த ரூமர் எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க? ஏன்னா இது ரூமர்னு இட்ஸ் a rumor, பட் எப்பவுமே வந்து இந்த பைலட்ஸையும் கேபின் க்ரூவையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we get 2 different hotels. not all the time. Most of the time. அப்படியே 80% we get different hotels. இல்ல அது இதுக்காகவே இதெல்லாம் அட்ரஸ் பண்றதா இல்ல வந்து அது type of hotel will be different from what we are getting. அது எப்படின்னா லைக் எவ்ரி டைம் பீப்புள் வில் சே லைக் க்ரூலாம் ஜாலியாக போய்ட்டு சில் பண்ணிருப்பாங்க இப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து நான் என்ன சொல்வேன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து ஏதாவது இருக்கும், ஹெராஸ்மெண்ட்டோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கலாம். அதே லெவல் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கு. இதை விட இது அதிகமாக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வி ஆர் வெரி வெரி சேஃப். தே கிவ் அ வெரி சேஃப் ஹோட்டல்ஸ் டு ஸ்டே. இந்த மாதிரிலாம் எதுவுமே வெரி ரேர்லி இட் ஹேப்பன்ஸ். இல்ல நிறைய அப்பா அம்மா வந்து யோசிப்பாங்க பொண்ணு வந்து கேபின் க்ரூ ஆகணும். இனிஷியலா அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா இருக்கு பேரண்ட்ஸ்க்கு. வாட் இஃப் இது சேஃப் இல்லை அப்படி சேஃப் இல்லை சொல்லுவாங்க. பட் மற்றவங்களோட ரொம்ப சேஃபாக தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ஃப்ரம் த டைம் தே பிக் அப் அஸ் ஃப்ரம் ஹோம், take to the aircraft, அங்கிருந்து we are traveling with a lot of people, all of passengers, and from the time we go to hotel, the stay, everything is utmost safety தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. சின்னதாக நடந்தா கூட there will be a huge action taken. அந்த மாதிரி எங்களுக்கு எந்த விதத்துல நான் ஃபீல் பண்ணதில்லை. அது வந்து வெளில ஒரு ஸ்ப்ரெட் ஆகிற ரூமர் தான். அதை விட அன்சேஃபா இருக்கு வெளியில. சேஃபா தான் இருக்கு. அதை விட அன்சேஃபா இருக்கு மற்ற இண்டஸ்ட்ரீஸ். சொல்ல போனா we are very very safe. So it 1-2 cases can happen like anywhere. So அந்த மாதிரி பார்க்க தேவையில்லை. See அது எல்லா இண்டஸ்ட்ரியிலும் they will tell. சும்மா they will tell you அங்க அது இருக்கு, சும்மா they will say. But சோ மேரேஜ் அப்போ வந்து ஒரு கேபின் க்ரூனா வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஊர்ல கொடுக்குறாங்களா? அப்படியா? ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் சொல்ல முடியாது. அது எப்படி சொல்றது தெரியல. ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸ் தான் இருக்கு. ஒரு சிலவங்க வந்து கேபின் க்ரூவா அப்படி யோசிக்கிறாங்க. அரேஞ்ச் மேரேஜ் இல்ல. ஓகே. அதனால பிரச்சனை இல்ல. அரேஞ்ச் மேரேஜ் போகும்போது ஒரு சில கேள்விகள் அந்த கேபின் க்ரூவான்னு வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறேன் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா நான் அதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மிஸ்கான்செப்ஷன் இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க. ஒர்க் பண்றவங்களே காலேஜ்ல children இருக்கவங்களே இருக்கு. காலேஜ்ல குழந்தைங்க படிச்சிட்டு இருக்காங்க, அவங்க கேபின் க்ரூவா இருக்காங்க. because they are maintaining their high weight. and இன்னொரு விஷயம் என்னன்னா எங்க கூட வர்க் பண்றவங்களே எங்களை வந்து அந்த மாதிரி மிஸ்ட்ரீட் பண்றதோ அந்த மாதிரி பண்ணதில்ல. அதிகமா சோஷியல் மீடியாவோ இல்ல வெளியில இருக்க ஆட்கள் தான் வந்து இவ கேபின் க்ரூ தானே, இவக்கிட்ட இப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படி பேசலாம், அவங்க தான் வெளில இருந்து அட்வான்ஸ் எடுக்கிறாங்க. பட் எங்களுக்கு உள்ள யாருமே அப்படி எடுக்கிறது இல்ல. வெளியில இருக்கவங்க தான் அந்த மாதிரி ஒரு இதுல பேசுறாங்க, தப்பான இதுல பேசுறாங்க, அண்ட் அவங்க தான் அப்படி அப்ரோச் பண்றாங்க. so that is what I have to say. okay. ஸோ இன்னைக்கு இருக்கிற வேர்ல்ட்ல we have AI taking over every job. இன்னைக்கு வந்து நான் யூடியூப்ல இருக்கேன்னா என்னைய மாதிரியே யூடியூப்ல ஐ கேன் கிரியேட் அனதர் அவதார். ஆனா என்ன மாதிரியே இருக்கும் ஏஐல கிரியேட் பண்ணி நான் இதே விஷயங்களை பேச வச்சிட முடியும். நீங்க 2 பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. we can create you and we can make you both talk here. அதாவது ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாம பண்ண முடியும். ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஆப்ரேஷன்ஸ் வந்து இன்னைக்கு ரோபோஸ் பண்ணிட்டு இருக்குது. வேக்யூம் கிளீனரா வந்து இன்னைக்கு ரோபோட் வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரிகேட்டான ஜாப்ஸ். நம்ம வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாதுன்னு நினைச்சதுல இல்ல, என்னாலும் நம்ம தான் இப்போ இருக்கணும்னு நினைச்சது இன்னைக்கு ஒரு ரோபோட் பண்ணிட்டு இருக்குது. ஏஐ வந்து உங்களோட ஸ்கோப், பிகாஸ் வி ஆர் டாக்கிங்
இன்னைக்கு ஒருத்தங்க படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க முடிக்கிறப்ப இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 3 வருஷம் ஆகுமா அவங்க வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகி உள்ள வர்றதுக்கு. ஸோ அவங்க டிகிரி முடிச்சுட்டு வர்றதுக்கு. ஸோ அவங்க முடிச்சுட்டு வரப்ப இயர் வில் பி 2030 நெருங்கி போயிடும். ஸோ தட்ஸ் another decade கம்ப்ளீட்டா. ஏஐ வந்து 100 times பிகரா இருக்கும். இந்த ஜாபுக்கு ஏஐ வந்து எவ்வளோ டேஞ்சரஸ்னு நினைக்கிறீங்க? as in to take your job away and to be replaced by AI. இட்ஸ் ஆக்சுவலி வெரி டேஞ்சரஸ் தான் நான் பார்க்குறேன். என்னதான் நம்ம அட்மோஸ்ட் ஏடிசி கண்ட்ரோல்ஸ் எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து டெக்னிக்கலாக இருந்தாலுமே எண்ட் ஆஃப் தி டே ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரதான் செய்யுது. ஸோ அதை அட்ரஸ் பண்ண தான் நம்ம லேண்ட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃப்ளைட் சேஃப்டி செக்லேருந்து எல்லாமே பண்ணுறாங்க கரெக்டாக. ஸோ இதில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ ஏஐ மூலிமா நீங்கள் வந்து ஒரு லிட்டலாக ஒரு ரோபோ கொண்டு வந்து வைக்கிறீங்கன்னே வச்சுக்கலாம். அப்படி இருக்கும் போது அந்த ரோபோல டெக்னிக்கலாக இஷ்யூ வந்தால் ஃபர்ஸ்ட் திங் வந்து ஹியூமனால தான் அட்ரஸ் பண்ண முடியும். அந்த ஃப்ளைட் கஸ்டமர் சர்வீஸ் ஒரு ஃபேக்டர். பாக்கி சேஃப்டி ஃபர்ஸ்ட் எல்லாம் ஓகே. பட் கஸ்டமர் சர்வீஸ் இஸ் மெயின்லி ஓரோ பேசஞ்சருக்கும் அவங்கள டிஃப்ரெண்டாக அவங்களுக்கு கொடுக்குற கேர் அட்டென்ஷன் சர்வீஸ் எல்லாம் அது கூட பண்ணிரும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரோபோ தான். ஹியூமன் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இது வந்து ரோபோ தான், நமக்கு இவங்க தான் சர்வ் பண்ண போறாங்க. ஆனா அவங்களுக்கே ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வந்தது, அந்த ரோபோக்கே ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வந்தது, இல்ல வாட் எவர் சிஸ்டம் இஸ் கோயிங் ஆன், அதுலயும் ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா ஆஸ் அ ஹியூமன் நம்ம தான் ஸ்டெப் அப் பண்ணி அதை சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இன் கேஸ் ஆஃப் சம் பிக் எமர்ஜென்சி there should be a person there as an attendant. So that is most required. The Captain Sully movie அப்படிதான். That human mind da saved them. No matter what, இங்க வந்து ஹியூமன் ஒர்க் எனக்குமே இருக்கும். ஓகே, ஏதாவது ஒரு இன்ஃபிளைட்ல வந்து அரெஸ்ட் ஆன சம்பவம் இருக்கும். உங்களால ஆக்சுவலா அரெஸ்ட் பண்ண முடியல, நீங்க அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம். கரெக்டா? இது ஒரு பயங்கரமான விஷயம். இதுவும் நிறைய டிப்ஸ் இந்த மாதிரி எனக்கு தெரியும். இவங்க நினைச்சாங்கன்னா விளங்க மாட்டலாம். எங்ககிட்ட ஹேண்ட்கஃப் இருக்கு, ஹேண்ட்கஃப் போடலாம் நம்மளுக்கு ஃபிளைட்ல. எப்போ எப்படி போலீஸ் கூட்டிட்டு? ஆமா, எப்படி நீங்க போட்டிருக்கீங்களா? இருக்காது ஏதாவது நடந்திருக்கா? நம்ம ஏ ஃபிளைட்ல நடந்திருக்கு ஆக்சுவலா. நடந்திருக்கா? சோ சொல்லுங்க என்னாச்சு. என்னன்னா லைக் ஃபுல்லா ட்ரங்க் பேசஞ்சர் கம்ப்ளீட்டாக லைக் ரொம்ப ஒரு பேட் பிஹேவியர் வித் பேசஞ்சர்ஸ் அரவுண்ட் அண்ட் க்ரூ கிட்டலாம் வந்து ஒரு மரியாதைலாம் பேசி அந்த இருக்க பொருள்லாம் உடைக்கிறது அந்த மாதிரி ரொம்ப ரகுலாக பண்ணிட்டு இருந்தாரு. நாங்கள் சும்மா அப்படி டக்குன்னுலாம் ஹேண்ட் கஃப் எடுத்து மாட்டோம். ஃபர்ஸ்ட் வார்னிங், செகண்ட் வார்னிங், இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குல்லாம் ஃபாலோ பண்ணி அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா ஃப்ளைட்டோட சேஃப்டியே இன்ட்ரன்ஸ் ஆகிற மாதிரி தான் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒன்றத்தை உடச்சி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பண்ணதுனால வி ஹேவ் டு கண்ட்ரோல் ஹிம். ஸோ நம்ம அந்த டைமில் என்ன பண்ணுவோம்னா கேப்டனோட பெர்மிஷன் கேட்டுட்டு மீ அண்ட் மை க்ரூ வி ஆல் டுகெதர் ஹேண்ட் கஃப் பண்ணுவோம். கேப்டன் வந்து பெர்மிஷன் கொடுத்தா மட்டும் தான் பண்ண முடியும். அவர் எப்படி விட மாட்டார்ல, சண்டை போடுவாங்க. ஆமா ஆமா, நம்ம என்ன பண்ணலாம் அதை கேக்குறேன்னா போலீஸ்னா வந்து ட்ரெயின் டு டு திஸ். we also have self defense class. ஓகே, சோ நீங்க வந்து இந்த கராத்தே ஜிட்சுலாம் பண்ணி no there will be one master who comes and teaches us self defense completely they'll teach, not exactly karate but how all to handle what kind of passengers னு ஒரு கிளாஸ் இருக்கு. we have one session. Okay, even we had but there will be like இப்படி பண்ணா இந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த ஹோல் செஷனே இப்படி கை பிடிக்கிறதுக்கு different ways are there, so how to release அதெல்லாம் they will teach us. சோ நீங்க அதெல்லாம் பண்ணி அவங்கள பிடிச்சு நம்ம என்ன பண்ணலாம், we can take ஒரு ஆளை கை எப்படி கட்டணும் அதெல்லாம் we can take help of the passengers because male and he was like very huge and tall person. அப்பமுல நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா ஒரு 2-3 male passengers help வச்சு because even passenger having bad experience because of that. ஆனால அவரை வந்து ஹேண்ட் கஃப் பண்ணி சேர்ல அப்படியே உட்கார வச்சுட்டு then we have to file a report and send அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு உடனே சிஎஸ்எஃப் வந்துருவாங்க. செக்யூரிட்டி ஸ்டாஃப் அந்த போர்டிங் பாஸ் செக் பண்ணுவல ஏர்கிராஃப்ட் ஏறதுக்கு முன்னாடி அவங்களும் அப்புறம் சிஎஸ்எஃப் போலீஸும் வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ டு வைண்ட் அப், நீங்க வந்து இப்போ கேபின் க்ரூல வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இஃப் யூ வாண்ட் டு கிவ் 2 tidbits what would it be? அண்ட் வர்றப்போ வந்து இது டேஞ்சர்னாலும் நீங்க ஏதாவது சொல்லிக்கலாம். வாட் எவர் யூ வாண்ட் டு சே டு தெம். அது ஓகே, இது இருந்தா வாங்க, இல்ல இது இருந்தா வேணாம், அந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ். ஃப்ரீயா டிராவல் பண்ணலாம். ஒரு நாள் இருந்தா கூட ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரில இருந்து ஷாப்பிங் பண்ணிட்டு அந்த ஊரெல்லாம் பார்த்துட்டு வரலாம். ஸோ தட் இஸ் an advantage. நீங்க அதானே ஆசைப்பட்டு போனீங்க, அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆமா, எனக்கு அதுல ஓகே. உங்களோட tidbits to the people? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் கண்டிப்பா இருக்கணும். அது அவங்க கான்ஃபிடென்ட்டா அதை வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணணும். ரெண்டாவது வந்து க்ரூமிங், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இது நான் வந்து இன்டர்வியூக்காக சொல்கிறேன். ஸோ ஒருத்தவங்க வந்து ஆசைப்படுறாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ப்ராப்பராக க்ரூம் பண்ணிவிட்டு போய் இன்டர்வியூவில் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பாக செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் இஸ் மை டிப் ஃபார் அன் இன்டர்வியூ. அண்ட் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, எது நிறைய புல்லிங், நிறைய வந்து ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா உள்ள ஒரு ஜூனியராக போகும்போது வச்சு செய்வாங்க. ஸ்டார்டிங்கில் நான் அழுதுருக்கேன், ஜெய் மாதிரி வாஷ்ரூம்குள்ளே போய் உட்காந்து அழுதுருக்கேன் லிட்டரலாக. என்னடா இப்படி பண்ணுறாங்க, நம்ம எப்படியும் நினச்சி வந்தோமே, இப்படி சாப்பிடுக்கிறாங்களே. லிட்டரலாக ஃபர்ஸ்ட் டேலாம் வந்து அந்த சுகர் சேஷையெல்லாம் வந்து எனக்கு கவுண்ட் பண்ணி விட்டுருக்காங்க.
ஃபுல் அந்த ஹோல் பேக் இது ஒரு வேலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓ, ஆனால் அது வேலையே இல்லை. கலாய்ச்சிருக்காங்க நான் 2 hours உட்காந்து பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அண்ட் 3 crew சேர்ந்து ஒரு crew ஹெவியாக வேலை வாங்கிட்டு அவங்க கொஞ்சம் கம்மியாலாம் வேலை பார்ப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். அப்போ வந்து நான் வந்து கிவ் அப் பண்ணுற ரேஞ்சில் இருந்திருக்கேன். அந்த மாதிரி கிவ் அப் பண்ணக்கூடாது. பிகாஸ் திஸ் இஃப் யூ சோஸ் திஸ் லைன் யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போல்டாக இருக்கணும். பேசஞ்சர்ஸே நம்ம எதுக்கோ வந்து திட்டிடலாம் போகுது. அதனால நீங்க உள்ள வரும்போது இந்த மைண்ட் செட்ல ஸோ யூ ஷுட் பி ஸ்ட்ராங். இந்த மைண்ட் செட்டை வந்து ஸ்ட்ராங்காக வச்சு தான் வரும். உள்ள வந்து எங்க வச்சு எல்லா சைடிலும் வச்சு செய்வாங்க. பேசஞ்சர்ஸ் ஒரு பக்கம் ஹெவியாக கொடுப்பாங்க, க்ரூ சீனியர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஆன் த லைக் சர்க்கிள் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து உங்கள் சிக்கார்டு எதுவுமே காலியாயிரும். எந்த டைமில் வேணால் நீங்கள் ஃப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாமும் ரெடியாக இருக்கணும். அதுக்கெல்லாம் ரெடியாக இருந்தால் தான் இந்த ஜாப் அப்படிங்கிறது நான் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். ஸோ தேங்க்ஸ் கிரேசி. எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அது அப்படியே த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி ஐயோ இது ஏன்னா ஏர் பாக்கெட்டா அது போகும், மேலாடி போடும், கை உடையும் கால் உடையுங்கிறதுல ஆரம்பிச்சு கொஞ்சம் ஸ்மூத்தாக முடிஞ்சிருக்குது, லேண்டிங் சேஃபாக இருந்திருக்குது. ஸோ தேங்க்யூ போத் ஃபார் ஸ்பெண்டிங் டைம் அண்ட் ஐ ஹோப் இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் யூ. அடுத்து வந்து நம்ம என்ன ஃபீல்டு வந்து பேசலாம், யார்கிட்ட பேசலாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ.